Hello friends, welcome to Jece channel. என்னடா Jece channelல ரொம்ப நாளா வீடியோஸே வரலன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாள் வீடியோஸ் எதுவும் போட முடியல friends. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ அதை வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சமையல் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது குக்கரில் செய்கிற மெத்தட் நான் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 5லேருந்து 6, இது நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 5லேருந்து 6, ஏலக்காய் 1, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பிரியாணி இலை, அதாவது நம்ம பிரியாணி இலைக்கு பதிலாக இன்னொரு இலை போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு, அந்த இலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக நம்ம பிரியாணி இலையே சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 லீஃபை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் நாங்கள் 3 எடுத்திருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ எடுத்துக்கோங்க. இது ஒன்று தான் காரம், நமக்கு காரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பச்சை மிளகாய் தான். அதுக்கப்புறம் வெங்காயம் 2 ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். அரிசி நான் 3 கப் எடுத்திருக்கேன். நல்லா 2-3 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுருங்க. இது நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிப்போம்ல, அந்த டைமில் நம்ம இந்த அரிசி ஊற வச்சோன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கப்புக்கு 1.5 கப் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நான் 3 கப் எடுத்துருக்கனால 4.5 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு குக்கர் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு பிறகு எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், அதை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதிலே நம்ம நெய்யையும் சேர்த்துக்கணும். நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்க இலை, அந்த பிரியாணி இலை சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இலையை சேர்த்துக்குங்க. இல்லை உங்ககிட்ட நார்மல் பிரியாணி இலை தான் இருக்குன்னா அதையும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக அது எண்ணெயில் லைட்டாக வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். அது கூடயே சோம்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்க ஸ்மெல் எல்லாமே எண்ணெயில் இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி அதையும் உள்ளே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அந்த நெய்யிலலாம் வதங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயில். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு நம்மளுடைய வெங்காயம். இப்போது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் பாதி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே எண்ணெயில் வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. அந்த தேங்காய் பாலில் உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது நம்மளுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தேங்காய் பால் கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசி நம்ம கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரிசி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல கொத்தமல்லியும் புதினாவும் அதை இப்போ மேலே சேர்த்துக்குங்க. இப்போது நம்மளுடைய குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டு விசில் போய் நம்ம கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப உதிரியாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கவும். நம்ம வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம ஆனியன் ரைத்தா இருக்குல்ல, அதை வச்சும் சாப்பிடலாம். இல்லைனா நம்ம சிக்கனில் எதனா கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி செய்வோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அரிசி சாப்பாடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மி பொருளை போட்டு தான் நம்ம செய்கிறோம், எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.